உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வட்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். Taste Daily. Taste the Daily. என்னை பற்றி சொல்லணுன்னா எங்கள் வீட்டுக்காரை பற்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு எல்லாமே அவர் தான். பூனை நாயெல்லாம் குட்டி போட்டால் அதோட குட்டியை காப்பாற்ற ஒரு இடமா எடுத்துன்னு போகும். இங்கே வச்சு காப்பாற்றலாமா, அங்கே வச்சு காப்பாற்றலாமா, அதை எப்படியாவது பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி லாக்டவுன்ல இருந்து சரி மசாலா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கொடுத்தேன். எல்லாம் வாங்குவாங்க, நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. திரும்ப வாங்கினோன்னா வாங்க மாட்டாங்க. இந்த பழுத்து போன மாதிரி மிளகா அந்த மாதிரிலாம் வருதுல, அதெல்லாம் போட்டால் கேன்சர் வரும். அந்த மாதிரி வர மிளகாயெல்லாம் நான் தவிர்த்துடுவேன். கொட்டி மாடியில் கொட்டி பார்ப்பேன், நல்ல மிளகாயா இருந்தால் அந்த மாதிரி 1-2 வந்தால் எடுத்துடுவேன். எதுவுமே தூசி தும்பு இல்லாமல் நீட்டாக இருக்கணும். ஏன்னா நான் கேட்குறவங்களுக்கு கூட உடனே எல்லாம் கொடுக்க மாட்டேன், என்கிட்ட இருக்கிறது கொடுக்கவே மாட்டேன். இப்போ நீங்கள் 1 கிலோ கேட்குறீங்கன்னா அந்த 1 கிலோ பொருள் என்கிட்ட இருந்தால் அரைச்சி கொடுப்பேன், இல்லைன்னா வாங்கிட்டு வறுத்து அரைச்சி கொடுப்பேன். இப்போ நீங்கள் ஒரு 1 கிலோ கேட்குறீங்க வச்சுக்கோங்க, தாம்பரத்துலேருந்து ட்ரெயின் பிடிச்சி வருவோம் அந்த 1 கிலோ கொடுக்குறதுக்கு. இப்போதைக்கு குழம்பு மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சூப் பொடி கூட ரெடி பண்ணேன். கடைசியாக ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, எறா ஊறுகாய் பண்ணியிருக்கேன். எனக்கு பேக்கெட்டை ஓப்பன் பண்ணால் வாசனை வரணும். சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கெலாம் போயிருக்கேன், மசாலா போயிட்டு இருக்கு. இப்போவும் இந்த கன்மாப்பேட்டை டி நகரை சுற்றி நிறைய ஹோட்டலுக்கு போய் கேட்டிருக்கேன், கொடுத்துருக்கேன், வாங்கிக்கங்கன்னு வாங்க மாட்டாங்க. டீலர் அவங்கக்கிட்ட நாங்கள் வாங்குகிறோமா, வேண்டாமா எங்களுக்கு, இல்லை இது ஒரிஜினல் பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதை நீங்கள் 2 பேக்கெட் 100 கிராம் போடுறது இது 50 கிராம் போட்டால் போதும் அப்படின்னு கூட சொல்லுவேன். ஆனால் அவங்க அப்படியே வாங்கி ஒரு மாவு கடையிலலாம் வாங்கி வச்சுருந்தாங்க, 10 நாள் வச்சுருந்துட்டு அப்படியே திருப்பி கொடுத்துட்டாங்க. பேசலாங்க்கா வாங்கினேன், அத்தனை வாட்டி அலைய வச்சுட்டு கடைசியில் அவர் எங்களை கூப்பிடவே இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதை பார்ப்பாங்க அவங்க கண்டிப்பாக. என்னோட வழி தெரியணும்ல அவங்களுக்கு. இத்தனை வாட்டி அலைஞ்சிருக்கேன். எனக்கு ஹெல்ப்பு எதுவுமே வேண்டாம், எனக்கு ஆர்டர் கிடைச்சா போதும். மற்றபடியாக மீதியெல்லாம் பார்க்குறதுக்கு கடவுள் இருக்கார், ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவார். ஒரு வாட்டி வாங்கி பாருங்கள், என்கிட்ட வாங்கி பாருங்கள், வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும். எதுவுமே பார்க்கலன்னா எப்படி? ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டி நகரில் இருக்க சித்ரா அக்காவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். சித்ரா அக்காவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான லேடி அண்ட் அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனர் கூட. ஸோ அவங்களுடைய மசாலா பிஸ்னஸ் அண்ட் அவங்களுடைய லைஃப் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்க போகலாம். சித்ரா அக்கா, ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வாங்க வாங்க. எப்படி போகுது உங்கள் பிஸ்னஸ்லாம்? ரொம்ப சூப்பராக போகுது. ஓகேக்கா, வாங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நீங்கள் சித்ராக்கா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் நீங்கள் இப்போ சொந்தமாக மசால் பண்ணி வித்துட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயம் தெரியும். பட் உங்களை பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னை பற்றி சொல்லணுன்னா எங்கள் வீட்டுக்காரை பற்றி சொல்லணும். அவர் தான். ஏன்னா எனக்கு எல்லாமே அவர் தான். வேண்டாம்ப்பா, ஏன் அதாவது எனக்கு ஒன்றுமே தெரியாது, சமைக்கிறதுக்கு கூட தெரியாது எனக்கு, அம்மா வீட்டில் இருக்க சொல்ல. ஏன்னா 2 அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நானும் எங்கள் அண்ணா, எங்கள் அம்மா தான், அப்பா இறந்துட்டாங்க. அந்த கொஞ்சம் ஒரு உலக்கு சாதம் வைக்க தெரியும், ஒரு சாம்பார், ஒரு உருளைக்கிழங்கு, அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த சமையலெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லி கொடுத்தாரு. அவங்க காரைக்குடி சைடு, சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூர்னு ஒரு சின்ன கிராமம், வேலனிப்பட்டின்னு. ரொம்ப நல்லாயிருக்கும் கிராமம் தான் அது, எல்லோரும் இதோன்னு இருந்தாங்க. ஆனால் சீமக்கருவ காடு தான். ஆனால் எங்களுக்கு அதுதான் சொர்க்கம், எனக்கு அதுதான் சொர்க்கம், என் பிள்ளைங்களுக்கும் அதுதான் சொர்க்கம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஊர். அந்த ஊரில் சமையல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செட்டிநாடுனாலே சமையல் நல்லாயிருக்கும் இல்லையா? அவங்க அப்படி எங்கள் ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்காரு, மாமனார், அவரோட அண்ணன், அப்படி எல்லாருமே ஹோட்டல் பிஸ்னஸ்லேயே இருக்காங்க. எங்கள் பங்காளிங்களும் எங்கள் வீட்டுக்காரோட பெரியப்பா, அந்த மாதிரி பசங்க பெரியப்பாங்க, அந்த மாதிரி அவங்க எல்லாமே ஹோட்டல் பிஸ்னஸ் தான்.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமையலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அவர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கற்றுக்கிட்டது தான். ஒரு வெளிநாட்டிலலாம் போய் சமைச்சிருக்காரு, இட்டாலியிலலாம் இருந்திருக்கார், மால்ட்டாவில். அங்கே 4 வருஷம் இருந்தார். அப்படி அங்கேருந்து அந்த ஊர் சமையலெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. இங்கே வந்து எனக்கு அதெல்லாம் சமைச்சும் காமிச்சாங்க. அந்த மாதிரி சமையல் வந்து அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். அப்படியே லைஃப் போச்சு. அவரும் வந்தார், நல்லா இருந்தார், நல்லா ஒன்று இருந்தோம். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணார், பயங்கரமாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணார். நிறைய பேருக்கு எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சாப்பாடு கடைக்கு வந்தால் நிறைய பேர்கிட்ட காசு வாங்க மாட்டாரு. ஹோட்டல் வச்சுருந்தாங்க கோடம்பாக்கத்தில். பெஸ்ட் ஹோட்டல்லாம் தெரியாதவங்க இல்லை. இப்போ இந்த வீடியோ பார்த்தா கூட நிறைய பேருக்கு தெரியும். 5 கடை வச்சுருந்தார். ஏதோ பேட் வைப்ரேஷன் போயிடுச்சு. இப்போ எதுவும் இல்லை, பிளாக் மேஜிக் ஏதோ ஒன்று அது போயிடுச்சு. அப்புறம் அவருக்கும் முடியல. அப்புறம் முடியாமல் இருந்தார். ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தோம், இருக்கிறவரையிலையும் ப்ரைவேட்டில் வச்சு பார்த்தோம். கடைசியில் முடியல. அவங்களே எதுக்குமா வேஸ்ட்டு அப்படின்ட்டாங்க. அப்புறம் ராயப்பேட்டில் வச்சு பார்த்தோம், உடம்பு முடியல. உடம்புக்கு அவருக்குமா அது பிளாக் மேஜிக் மாதிரி. அவருக்கு காலெல்லாம் திடீர்னு பொங்கும், அப்படியே அது வெடித்து இது போயிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஆனால் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்மா வச்சு. நாய் வந்து பூனை நாயெலாம் குட்டி போட்டால் அதோட குட்டியை காப்பாற்ற ஒரு இடமா எடுத்துன்னு போகும். இங்கே வச்சு காப்பாற்றலாமா, அங்கே வச்சு காப்பாற்றலாமா, அதை எப்படியாவது பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலாக தூக்கிட்டு போனேன். அப்போலாம் நீங்கள் ஃபினான்ஷியலாக இதாக இருந்தீங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். மற்றபடியும் எனக்கு எங்கள் அக்கா பொண்ணுங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அந்த டைமில் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலாக கூட்டிகிட்டு போனேன். நீங்கள் ஒரு இடம் சொன்னால் அங்கே, அவங்க ஒரு இடம் சொன்னால் அங்கே, அப்படி ஒரு பாண்டிச்சேரி அதுலேயும் தனியாகவே போனேன். அப்போ என் கையில் ஃபோன் கூட கிடையாது. பாண்டிச்சேரியில் போயிட்டு 17 நாள் இருந்தேன். 18வது நாள் தான் டிஸ்சார்ஜ் ஆகி வரும். அப்போ என் கையில் ஃபோன் கூட கிடையாது. ஃபோனே இல்லாமல் நானும் அவர் மட்டும் போய் பாண்டிச்சேரியில் இருந்தோம். அப்படிலாம் வச்சு பார்த்து எவ்வளோ பார்த்தேன். அவ்வளோதான். அவர் இருக்க வரைக்கும் ஃபினான்ஷியலாக வந்து உங்களுக்கு இல்லை. அவருக்கு முடியாமல் வந்ததே வந்து பிஸ்னஸ் லாஸ்னால தான் அவருக்கு கொஞ்சம் முடியாமல் வந்துடுச்சு. அந்த 5 ஹோட்டலுமே ஒன்றொன்னா அப்படியே கொடுத்துட்டே இருந்துட்டாங்க. ஆள் கை மாற்றி தான் கொடுத்தாரு. கடைசியாக இருந்தது வந்து அந்த ரெஸ்டாரண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவும் கொடுத்துட்டோம். அந்த ஒரு விரத்தியில் தான் நமக்கு எல்லாம் போயிடுச்சேன்ற அந்த ஒரு விரத்தியில் தான் அவருக்கு முடியாமையே வந்துடுச்சு. அப்புறம் கூட நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு, அவர் நம்மளை நல்லா வச்சு பார்த்துக்கிட்டாரு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்தேன். அப்புறம் அவராலும் சொல்ல முடியல, ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ஊருக்கு போனோம் நாங்கள். அவங்க ஊருக்கு, எங்கள் ஊருக்கு தான் போகணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஊரில் கூட்டிகிட்டு போய் வச்சோம். வயசுக்கு ரொம்ப சின்ன வயசு தான். ரொம்ப நல்லா இருப்பார் ஆள், சூப்பராக, அவ்வளோ ஒரு கம்பீரமாக இருப்பார், அழகாக இருப்பார். அவர் பேர் அழகு தான். அந்த அளவுக்கு அழகாக இருப்பார். நல்ல மனசு. யாருக்குன்னா, எங்களுக்கு இல்லைனாலும் யாருக்குன்னா வந்தவங்களுக்கும் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு டைப் அவருக்கு அப்படி ஆயிருக்க வேண்டாம். இப்போது அவர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா? அவங்களுக்கு தோணுமா இத்தனை பேருக்கு அவர் இருக்கும்போது அவர் இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணார், ஆனால் எங்களுக்கு இன்னைக்கு உதவுறதுக்குலாம் வந்து யாருமே இல்லை, அந்த மாதிரிலாம் தோணும்? நிறைய வாட்டி தோணியிருக்கு. ஆனால் அவர் ஹெல்ப் பண்ணவங்க எல்லாமே இல்லாதவங்களுக்கு தானே. நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுப்பாரு, இல்லாதவங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. அப்புறம் நிறைய பேருக்கு இந்த உதவிலாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம், அதெல்லாம் எங்களுக்கே தெரியாது. அப்புறம் வந்து ஒரு பையனுக்கெலாம் காலேஜுக்கெலாம் சேர்த்து விட்ருக்காரு பணம் கட்டி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ தான் தெரியும். அவர் எந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கி நிறைய செஞ்சாரோ அந்த அளவுக்கு கடனையும். அதுக்காகலாம் நான் அவர் இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லலை. ஏன்னா நமக்கு பொம்பளை பிள்ளை இருந்ததுன்னா என்னடா பண்ணுவா, இவ பொம்பளை பிள்ளை இருக்குது, புருஷனும் இல்லை, எப்படி கொடுப்பான்னு கூட யோசிப்பாங்க. நான் 2 ஆம்பளை பசங்க நல்லா வச்சுருக்கேன். அப்போ பார்க்குறவங்களுக்கு பசங்க இருக்குது கொடுக்கணும் அப்படின்னு தானே தோணும் எல்லாருக்கும். அதனால் என் பெரியவன் வந்து இப்போது முக்கால்வாசி முடிச்சிருக்கான். இதுக்கு நடுவில் நானும் சரி பிஸ்னஸ் பண்ணலாமே, ஏதாவது சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு லாக்டவுனில் இருந்து சரி மசாலா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். மசாலாவை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் கொடுத்தேன், எல்லாம் வாங்குவாங்க. வாங்கி என்ன பண்ணுவாங்க, சும்மா தான் கொடுப்பேன். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் எல்லாம் வாங்குவாங்க. வாங்கி நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. திரும்ப வாங்கினோன்னா வாங்க மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அக்கா வந்து ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. எங்கள் அக்கா சொல்லி அவங்க ஸ்கூல் மிஸ் எல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க, சார் எல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. அவங்களாம் ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் முத்துப்பாண்டின்னு ஒரு அண்ணா இருக்காங்க. அந்த அண்ணா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா சொல்லி அவங்க கொஞ்சம் பல்க் ஆர்டராக தான் கொடுப்பாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ சிங்கிள் மதராக இருக்குது எவ்வளோ கஷ்டமான? ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்,
ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து பசங்கள்லாம் படிச்சுட்டாங்க, பெரிய பிள்ளைங்களாயிட்டாங்க. எனக்கு கஷ்டம் நான் சொல்லவே கூடாது வெளியில், சொன்னால் சிரிப்பாங்க. ஆனால் அது இல்லாமல் இருக்காங்க பாருங்கள், குழந்தைங்க ஸ்கூல் படிக்க வச்சுட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் எதிர்நீச்சல் தான் வாழ்க்கையில், எதிர்நீச்சல் தான். அவங்களாம் அந்த பிள்ளைங்கள படிக்க வச்சு ஆளாக்குறதுலாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்னை கேட்டால் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பவே வேண்டாம், கவர்மெண்ட் ஸ்கூலே போதும். அதுலேயே நல்லா இப்போல்லாம் கவர்மெண்ட்லாம் சூப்பராக ஆகிடுச்சு. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி டியூஷன் வச்சு நம்ம வளர்க்குறதுல தாங்க இருக்குது பிள்ளைங்க. உங்கள் பசங்களை பற்றி சொல்லுங்கள். என் 2 பிள்ளையும் டிரைவருங்க தான். அவங்களுக்கு கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க, மலேசியா சிங்கப்பூர் கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. ஒரு சிலர் நல்லா பழகிடுவாங்க. பழகிட்டாங்கன்னா அவங்க ஒரு வாரம் இங்கே சென்னையில் இருக்க மாதிரி இருந்தால் பசங்களை தான் கூப்பிடுவாங்க சவாரிக்கலாம். அப்போது அவங்க நல்லா பழகிட்டாங்கன்னா என்ன பண்ணுற அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான், வீட்டில் மசாலா பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வான்னு சொல்லி வாங்கிப்பாங்க. போயிட்டு அங்கே போயிட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோ கால் பேசுவாங்க, வாய்ஸ் மெசேஜ் போட்டு அனுப்புவாங்க. அடுத்த வாட்டி யாருன்னா வந்தால் அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்ப சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கெலாம் போயிருக்கேன். மசாலா போயிட்டு இருக்குது இப்போவும். அது இல்லாமல் இந்த முத்துப்பாண்டியன் நான் சொன்னேன்ல, அவங்க வந்து சொல்லி அனுப்புகிறாங்க, போயிட்டுருக்கு. ஆனால் இதை விட இன்னும் நான் பெஸ்ட்டாக பண்ணணும், இதை விட நிறைய கொடுக்கணும். நிறைய இப்போ கலப்படங்கள்லாம் நிறைய வருது, எதுவுமே கலப்படமே கிடையாது. இப்போ வந்து ஒருத்தர் ஒரு மிளகா பொடி அரைக்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து 1 கிலோ மிளகாக்கு 2 கிலோ தனியா போட்டு அரைக்கிறவங்களும் இருக்காங்க, 1 கிலோ மிளகாக்கு 1 கிலோ தனியா போட்டு அரைக்கிறவங்க இருக்காங்க, அப்படிலாம் இருக்காங்க. அப்போ வந்து அந்த 2 கிலோ தனியா போடுறவங்க கூட எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் மிளகா போட்டு தான் தூள் போடுற மாதிரி தான் இருக்கும் குழம்புக்கு. இது அப்படி கிடையாது. இது வந்து 1 ஸ்பூன் போட்டாலே போதும். நான் பார்த்து எல்லாம் எடுத்து இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ வந்து மிளகாலாம் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, யூடியூப்பில் தான் நிறைய வருது. இந்த பழுத்து போன மாதிரி மிளகா அந்த மாதிரிலாம் வருதுல, அதெல்லாம் போட்டால் கேன்சர் வரும், இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுனால தானே அப்படின்ட்டு அந்த மாதிரி வர மிளகாயெல்லாம் நான் தவிர்த்துடுவேன். அந்த மாதிரிலாம் கொட்டி மாடியில் கொட்டி பார்ப்பேன். நல்ல மிளகாயாக இருந்தால் அந்த மாதிரி 1 2 வந்தால் எடுத்துடுவேன். எதுவுமே தூசி தும்பு இல்லாமல் நீட்டாக இருக்கணும். ஏன்னா நான் வந்து கேட்குறவங்களுக்கு கூட உடனே எல்லாம் கொடுக்க மாட்டேன், என்கிட்ட இருக்கிறது கொடுக்கவே மாட்டேன். இப்போ நீங்கள் 1 கிலோ கேட்குறீங்கன்னா அந்த 1 கிலோ பொருள் என்கிட்ட இருந்தால் அரைச்சி கொடுப்பேன், இல்லைன்னா வாங்கிட்டு வந்து வறுத்து அரைச்சி கொடுப்பேன். கேட்டால் தான் உடனே தான். ஏன்னா நான் அரைச்சி வச்சுருந்து 2 மாதம் அதை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அதை ஒரு 6 மாதம் வச்சு ஃப்ளேவர் போயிடும், காரம் போயிடும், மக்கின வாசம் வந்துடும், அது நல்லா இருக்காது. கேட்குறவங்களுக்கு புதுசாக வறுத்து புதுசாக பண்ணி கொடுப்பேன். அதுதான் என்னோடது. மஞ்சள்லாம் கூட நீங்கள் வெளியே வாங்கி பாருங்கள், என்னோடய மஞ்சள் பாருங்கள். வெளியே வாங்குறதுல வந்து உங்களுக்கு குழம்புல போட்டால் கலர் நிறைய கிடைக்கும், ஃப்ளேவர் கிடைக்காது. இந்த நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், கலர் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து ஒரிஜினல். அது வந்து பச்சரிசி கலர் பவுடர் அதெல்லாம் போட்டு மஞ்சள் அரைப்பாங்க. எனக்கு அரைக்கிற மாவு மில்காரே சொல்லுவார், நீ என்னம்மா இவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணி எடுத்துன்னு வர, யாரும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவரும் ஹோட்டலுக்கு அதுக்கு இதுக்கெலாம் அரைச்சி கொடுக்குறாருல, அதனால் அவர் சொல்லுவார் 5.5 கிலோ 5.25 கிலோ கொடுத்தேன்னா 4 கிலோ 4.25 தான் வரும் எனக்கு மஞ்சள்லாம். ஏன்னா வெயிட்டு கம்மியாயிடும். எடை பொருளோட விலை அளக்க சொல்ல வெயிட்டாக இருக்கும். அதை திரும்ப நம்ம மாவை அரைச்சி எடுக்க சொல்ல கம்மியாக தான் இருக்கணும். ஆனால் அதுக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். அந்த 1 கிலோ போதே அப்படின்னு அந்த 1 கிலோவுக்கு பதில் அரிசியும் போட மாட்டேன், கலரும் போட மாட்டேன். எனக்கு தேவை நல்லது. ஏன்னா நல்லது சாப்பிட்ணும் எல்லாரும் அப்படின்றது ஒன்று, நல்ல பேர் எடுக்கணும்னு ஒன்று. இப்போ நான் அது நல்லா கொடுக்கறதுனால தானே எனக்கு டெலிவரிலையும் போயிட்டு நல்லா இருக்கு உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிவிட்டு இப்போ மறுபடியும் நம்மக்கிட்ட வாங்குறாங்க. அவங்க வாங்கி அவங்க சேல் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்களா அது நமக்கு தெரியாது, ஆனால் அவங்க வாங்குறாங்க, பல்க் வாங்க. உங்களுக்கு இதில் லாபம்லாம் இருக்கா? அந்த அளவுக்கு இல்லைப்பா, இதை விட இன்னும் பார்க்கணும். இது சும்மா தான், நான் நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை. நான் வேற அளவுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு பொருளாதாரம் கிடையாது, இட வசதி கிடையாது, பொருளாதார வசதி கிடையாது. இது நல்லா இன்னும் ரீச் ஆகணும். எனக்கு வந்து வீடியோ எடுத்து போட தெரியாது. இந்த ஃபேஸ்புக்கிலலாம் போடுறாங்கல்ல அது இல்லை, என்ன யூடியூப்லலாம் போடுறாங்க, இன்ஸ்டாகிராம் அதிலலாம் பண்ணி போடுறதுக்கு எனக்கு வீடியோ எடுத்து போட தெரியாது. இல்லைனா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பிச்சிருந்தேன்னா இப்போ நல்லா போயிருக்கோம். இப்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால் இதை வந்து தெரிஞ்சவங்க மூலயமா இப்போ நீங்கள் ஒரு 1 கிலோ கேட்குறீங்க வச்சுக்கோங்க, தாம்பரத்துலேருந்து ட்ரெயின் பிடிச்சி வருவேன் அந்த 1 கிலோ கொடுக்குறதுக்கு. நான் என்னென்ன மசாலா இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னென்ன ஐடியாஸ்லாம் வச்சுருக்கீங்க? மசாலா வந்து இப்போ எல்லாமே பண்ணுறேன்ப்பா. நீங்கள் இன்றைக்கி ஒரு பொருள் கேட்டிங்கன்னா அதை நம்ம எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன போட்டால் நல்லா இருக்கும், இது கூட இது சேர்ந்தால் நல்லா இருக்குமா, அது கூட அது சேர்ந்தால் நல்லா இருக்குமா, அதுக்கு இவ்வளோ வெந்தயம் போட்டால் நல்லா இருக்குமா, இதுக்கு இவ்வளோ பெப்பர் போட்டால் நல்லா இருக்குமா, அந்த மாதிரி நானே எனக்குள்ளே நானே பார்த்துப்பேன், எனக்குள்ளே நானே கேட்டுப்பேன். அந்த மாதிரி தான் ஒன்று நான் பண்ணுவேன். இப்போதைக்கு குழம்பு மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சூப் பொடி கூட ரெடி பண்ணேன். கடைசியாக ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, எறா ஊறுகாய் பண்ணியிருக்கேன்.
கேட்குறவங்களுக்கு யார் என்ன கேட்குறாங்களோ அதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசனை பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணி கொடுப்பேன். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னே யோசனை பண்ணேன், எல்லாம் ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்ருக்காங்கல்ல, நான் நண்டில் பாயா பண்ணலாமா அப்படின்ட்டு. அதுக்கு என்ன போட்டால் நல்லாயிருக்கும், இந்த கோல்டுக்கு இப்போ எல்லாருமே ஆட்டுக்கால் பாயா வந்து முட்டிக்கு அதுக்கு இதுக்கெலாம் நல்லதுன்றாங்க, இதில் நண்டு பாயா பண்ணால் எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம என்ன போட்டால் அந்த நண்டு ஃப்ளேவரோடு இது கனெக்ட் ஆனால் எப்படி நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய நானே யோசிப்பேன். இப்போ எல்லாரும் மிளகாத்தூள் தனியாக, சில்லி பவுட்ரு தனியாக வாங்குவாங்க, காஷ்மீர் சில்லி தனியாக வாங்குவோம். என்கிட்ட வாங்குற மிளகால காஷ்மீர் சில்லி வாங்க வேண்டாம். நான் இது 1 கிலோ போட்டேன்னா அதுக்கு ஒரு 100 மிளகா வந்து காஷ்மீர் மிளகா போட்டுருவேன் கலருக்கு. என்கிட்ட வாங்குற மிளகா கலராகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும். இவங்க தனியாக போய் காஷ்மீர் மிளகா வாங்கணும்னு கிடையாது, அது கலராகவே இருக்கும். அந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரான்னு எதுக்கும் யாரும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான். ஆம்லேட்டு கூட நான் பொடி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெப்பர் சிக்கனுக்கு இந்த மாதிரி சிம்பிளாகவே பண்ணலாம், வேறு ஒன்றுமே வேண்டாம். வெறும் வெங்காயம் போட்டு ஒரு சிக்கனை போட்டுட்டோன்னா போதும், என் மசாலா போட்டு உப்பை போட்டால் போதும், அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் நான் ரெடி பண்ணி நிறைய பார்த்துருக்கேன். ரெடி பண்ணதோடு இல்லாமல் நானே எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து பசங்கக்கிட்ட கொடுப்பேன், நல்லா இருக்குமா அப்படின்லாம் சொல்லுவாங்க பசங்க. நீங்கள் செய்கிற மசாலா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவீங்க? ஆமாம், பசங்கிட்ட கொடுப்பேன், பண்ணி கொடுப்பேன். பசங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கடான்னு. ஏன்னா பசங்க 2 பேரும் வெளியே சாப்பிட்றவனுங்க. நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவானுங்க, இல்லைம்மா இது நல்லா இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்போ அது கூட என்ன சேர்க்கணுன்ட்டு அப்படியே வாயில் வச்சு பார்ப்பேன், இதில் என்ன கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். இது கூட இது சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பேன். அந்த யோசனை பண்ணி அது எந்த நேரமும் அந்த யோசனையாகவே போச்சு எனக்கு. இதை நல்லா பண்ணணும். எனக்கப்புறம் ஆரம்பித்தவங்க எல்லாமே நிறைய பேர் யூடியூப்பில் நல்லா இப்போ பண்ணிகிட்ருக்காங்க, மசாலாலாம் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா சேல் ஆகிட்டே இருக்குது, நல்லா பண்ணுறாங்க. நல்லா பண்ணட்டும், எல்லாருமே உமன்ஸ் தான் நல்லா பண்ணுறாங்க சொல்கிறேன். ஏன்னா என்னால் முடியலன்னா எனக்கு அந்த இதெல்லாம் தெரியல, அவங்களுக்கு அந்த சப்போர்ட்லாம் இருக்குது, பண்ணுறாங்க. எனக்கு அப்புறம் ஆரம்பித்தவங்க கூட நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இன்னும் நல்லா பண்ணுவேன், கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன். இது இப்போது மசாலா அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ நீங்கள் மட்டும் ஒரு ஆளாக தான்? நான் ஒரே ஆள் தான். என் பசங்க வந்து இப்போது அந்தமானுக்கு போடுறதுக்கெலாம் வந்து என் பெரிய பையன் போயிடுவான். எனக்கு மார்க்கெட் போகிறது இதெல்லாம் வாங்குறதுக்கு என் சின்ன பையன். அந்த மாதிரி பசங்க வருவாங்க கூட. கொஞ்சம் அவங்க கடைக்கு வரதெல்லாம் வந்துட்டாங்கன்னா கொண்டு வந்து கொட்டி அதை காய வச்சு நான் 10 மணிக்குள்ளே என் வீட்டு வேலையை முடிச்சுட்டு மொட்டை மாடிக்கு போகணும். நான் எல்லாம் 10 மணிக்குள்ளே முடிச்சுட்டு மேலே போனால் அதை கொட்டி ஒன்றுனா பார்த்து பொறுக்கி குச்சி இல்லாமல் அது இல்லாமல் அது எனக்கு கொஞ்சம் கர்வம். நம்மளது நல்லா இருக்குது, நம்மளது சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது, நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்ற. அதனால் எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் நின்று பார்த்து எல்லாமே. வறுக்கிறதுக்கு பருப்பை போட்டால் கூட அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், கைவிடாமல் தான் வறுப்பேன். ஒரு கடலைப்பருப்பு தீஞ்சு ஒரு கடலைப்பருப்பு பொன்னிறமாக இருக்காது, இந்த எல்லாமே ஒரே கலராக இருக்கும். வறுக்கிற பருப்பு மாறி இருக்காது. அந்த மாதிரி அதுலேயே நின்று அதை பார்த்து வறுக்கிறது, அந்த மாதிரிலாம். அது கஷ்டம் தெரிஞ்சு வளர்வது வேற, நல்லா வாழ்ந்துட்டு திடீர்னு சறுக்கி கீழே விழுகும்போது ஒரு பயங்கரமாக அடி விழுகும். கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கே போனாலும் லாஸ், பணம். ஒன்று பண்ணுறதுக்கும் கூட எதுக்கு வீட்டை விட்டு செருப்பை மாட்டி படியை இறங்கினாலே பணம் இருந்தால் தான் வெளியில் போக முடியும். ஏன்னா விலைவாசி அப்படி, எல்லாமே அப்படி, எங்கே போனாலும் பணம் தான். இதில் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாம் முன்பணம் போட்டு பண்ணணும். என்னால் அவ்வளோ முடியல. நானும் நிறைய கடைங்க, நிறைய ஹோட்டலுங்க, நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி, இப்போது யூடியூப்பில் காட்டுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஹோட்டல் நல்லா இருக்குது, அந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு, அதெல்லாம் நம்பர் எடுத்து கால் பண்ணி எங்ககிட்ட மசாலா இருக்குது வாங்கிக்கிறீங்களா? இல்லைம்மா நாங்கள் டீலர் வச்சுருக்கோம், அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இங்கே டி நகரை சுற்றி, இந்த கண்மாப்பேட்டை டி நகரை சுற்றி நிறைய ஹோட்டலுக்கு போய் கேட்டிருக்கேன், கொடுத்துருக்கேன், வாங்கிக்கங்கன்னு வாங்க மாட்டாங்க. இல்லை நாங்கள் வந்து டீலர் ஒரு 2-3 பிராண்டட் டீலர் அவங்கக்கிட்ட நாங்கள் வாங்குகிறோம்மா, வேண்டாம்மா எங்களுக்கு, இல்லை இது ஒரிஜினல் பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதை நீங்கள் 2 பேக்கெட் 100 கிராம் போடுறது இது 50 கிராம் போட்டால் போதும் அப்படின்னு கூட சொல்லுவேன். ஆனால் அவங்க வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வருத்தம். இது இப்படி இருக்க சொல்ல நம்ம எப்படிரா கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டே இருக்கோம். சரி சும்மாவாவது எடுத்துன்னு போய் கொடுக்கலான்னா கூட அதை வாங்க யோசிப்பாங்க. அப்படியே வாங்கி ஒரு மாவு கடையிலாம் வாங்கி வச்சுருந்தாங்க, 10 நாள் வச்சுருந்துட்டு அப்படியே திருப்பி கொடுத்துட்டாங்க. அவங்க அப்போவே கொடுத்துருந்தாலும் கூட பரவாயில்ல. அந்த 10 நாள் நான் வாங்கி காய வச்சு அரைச்சது 2-3 நாள், அவங்க வச்சது 10 நாள். இது அடுத்தவங்க கேட்குறதுக்கு நான் கொடுக்கறதுக்கு டைம் ஆகலை. எனக்கு வந்து பேக்கெட்டை ஓப்பன் பண்ணால் வாசனை வரணும், என்னோட பேக்கெட்டை ஓப்பன் பண்ணால் ஃப்ளேவர் வரணும். மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள்னா இப்படி தான் வரணும், மஞ்சள்னா இப்படி தான் வரணும், தனியானா இப்படி தான் வரணும். அந்த மாதிரியோட ஆசை எனக்கு. பேக்கெட்டை ஓப்பன் பண்ணால் வாசனை வரணும்,
ஃப்ளேவர். அந்த டப்பாவில் அடைச்சா போட சொல்லலாம் அந்த இது இருக்கணும். அப்படி இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி டைப் நான். அதுக்காக நான் ரொம்ப மெனக்கிட்டு எல்லாம் பார்க்குறேன். அது இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும், பண்ணணும். எவ்வளோ விற்கிறீங்க உங்கள் மசாலாலாம்? மசாலாலாம் குழம்பு மிளகாத்தூள்லாம் 500 கொடுக்குறேன்ப்பா. வெளியிலலாம் கம்மி தான், 400 தான். ஆனால் அதை நீங்கள் வந்து 4 ஸ்பூன் போடணும். நீங்கள் 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டாலே போதும். ஃப்ளேவரும் இருக்கும், காரம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மசாலாவுக்கு ஒரு ரேட்டு. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில். இப்போ நீங்கள் இன்றைக்கி எனக்கு 1 கிலோ சிக்கன் மசாலா வேணும், மட்டன் மசாலா 1 கிலோ வேணும், குழம்பு மிளகாத்தூள் 2 கிலோ வேணும்னா அது மட்டும்தான் வாங்கிட்டு வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணி காய வச்சு வறுத்து அரைச்சி கொடுப்பேன். அந்த மாதிரி வீட்டில் நான் ஏற்கனவே ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்கன்னு அவங்கக்கிட்ட நான் அரைச்சி வச்சுருந்தேன்னா அதை எடுத்து கொடுக்க மாட்டேன். ஏன்னா நானும் பண்ணி கொடுத்து நீங்கள் வீட்டில் ஒரு 6 மாதம் அதை வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து தான் யூஸ் பண்ணுவீங்க. அது வரலையும் அது நல்லா இருக்கணும் இல்லை? அடுத்த வாட்டி எப்படி என்கிட்ட வாங்குவீங்க நல்லா இல்லைன்னா? அதனால் ஃப்ரெஷ்ஷாக தான் கேட்குறவங்களுக்கு யார் கேட்டாலும் அவங்களுக்கு புதுசாக தான் அரைச்சி கொடுப்பேன். நான் எப்படியும் எல்லாமே ஒரு 1/2 கிலோ 1 கிலோ 1/4 கிலோன்னு ஸ்டாக் வச்சுருக்கேன் வீட்டில். அதை வச்சு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன் கேட்டவுடனே. நான் அதுக்கப்புறம் இப்போ 2 கிலோ 3 கிலோ கேட்குறவங்களுக்குலாம் போயிட்டு வாங்கிட்டு வந்து அரைச்சி கொடுப்பேன். வீட்டில் இருக்கிறது கொடுக்கவே மாட்டேன் கஸ்டமருங்களுக்கு. எப்பயுமே அந்த பேக்கெட் போட்டு வச்சுருக்கிறது கொடுக்க மாட்டேன். அவங்க கேட்குற அன்றைக்கி தான் போய் வாங்குவேன், வாங்கிட்டு வந்து அரைச்சி கொடுப்பேன். அது என்கிட்ட வாங்குறவங்களுக்கு தெரியும். ஒரு சார் வாங்குவாங்க ஸ்கூலில், அவங்களுக்கு அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு இப்போ அந்த மாதிரி அவங்களுக்குலாம் தெரியும். நான் புதுசாக தான் அரைச்சி கொடுப்பேன்றது அவங்களுக்குலாம் தெரியும். மசாலா அரைச்சி கொடுக்குறாருல அந்த அண்ணாவுக்கு தெரியும். அக்கா வந்து அப்பப்போ அரைச்சிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு 50 கிலோ எடுத்து அரைச்சி வச்சுக்கக்கா, அப்பப்போ தூக்கிட்டு வரையக்கா அப்படின்வாரு. பரவாயில்லண்ணா, புதுசாக கொடுக்கணுண்ணா. அவர் சொல்லுவார், ஒரு 50 கிலோ மிளகா மூட்டை இறக்கிடுக்கா, அரைச்சி வச்சுக்கோ, கேட்க சொல்லலாம் கொடு, நீ எத்தனை வாட்டி நடப்ப அப்படின்வார். ஐயோ இல்லைண்ணா, புதுசாக இருக்கணும்ண்ணா, புதுசாக கொடுக்கணுண்ணா அப்படின்வேன். எவ்வளோ வந்தாலும் அப்படி கொடுப்பியாக்கான்னாரு. எவ்வளோ வந்தாலும் கொடுப்பேன். அதுக்கு தகுந்த டேட்டு போட்டுப்பேன். அதுக்கு தகுந்த ஆர்டர், இத்தனை ஆர்டர்னா இன்றைக்கி இதை தான் கொடுக்க முடியும்னு சொல்லிவிடுவேன். இன்றைக்கி மசாலா இந்த மசாலா அரைக்கணும்னா இன்றைக்கி இந்த மசாலா தான் அரைச்சி கொடுப்பேன். இதில் ஒரு 5 கிலோ, அதில் ஒரு 2 கிலோ, இதில் ஒரு 3 கிலோனா அதை மட்டும்தான் அரைப்பேனா அப்படின்னு சொல்லுவேன். அவர் மசாலாக்காருக்கு தெரியும் என்னை பற்றி, நான் எப்படி அரைக்கிறேன் எப்படி பண்ணுறேன்றது. அந்த மாதிரி என்னக்கிட்ட வாங்குறவங்களுக்கு தெரியும். யாராவது இந்த ஏமாத்தலாம் செய்வாங்களா? மசாலா வாங்கிட்டு பணம் கொடுக்காம நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு? அந்த மாதிரி இல்லை. ஆனால் ஒருத்தர் வந்து நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு எங்களை ரொம்ப தாம்பரத்துக்கிட்ட ரொம்ப நாள் நானும் என் பையனும் மெனக்கிட்ட அலைஞ்சோம். நான் உங்ககிட்ட பல்காக ஆர்டர் எடுக்கிறேன், உங்ககிட்ட நான் இது பார்த்துட்டு தான். அவங்க வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க போல இருக்கு, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அது மாதிரி தான் ஏதோ ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. நானும் என் பையனும் மெனக்கிட்டு ரொம்ப பெரிய பையனும் நானும் நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க, காலையில் ஏதாவது ஒன்று கிடச்சிட்டாதா, எதையாவது பிடிச்சி ஏறிட மாட்டோமா அப்படின்ட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம் வந்தோம், போயிட்டு வருவோம். அப்புறம் எல்லா மசாலாவும் அவங்க சாம்பிள் கேட்டாங்க. எல்லா மசாலாவும் 100 சாம்பிள் கேட்டாங்க. அவ்வளவும் தனித்தனியாக வறுத்து 2 நாள் வெயிட் பண்ணி தனித்தனியாக வறுத்து மிஷினில் போய் 100 அரைக்க முடியுமா? எல்லாம் மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு பேக் பண்ணி எல்லாமே கொடுத்தோம். 10 நாள் கழித்து சொல்கிறேங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. எல்லாமே டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது வாங்க பேசலான்னாங்க. சரின்ட்டு போனேன். நல்லா இருக்குக்கா, உங்ககிட்ட நான் ஆர்டர் எடுத்துக்கிறேன், வீட்டில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாமே நாங்கள் சமைச்சு பார்த்துட்டோம், நல்லாயிருக்கு. இதை பார்ப்பாங்க அவங்க கண்டிப்பாக. என்னோடய வலி தெரியணும்ல அவங்களுக்கு, இத்தனை வாட்டி அலைஞ்சிருக்கேன், என் வலி தெரியணும்ல, கண்டிப்பாக இதை பார்ப்பாங்க. நல்லா இருக்குக்கா, வீட்டில் பார்த்தாங்க, சமைச்சோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வாங்கக்கா பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு எல்லாம் பேசிவிட்டு நீங்கள் வாங்குகிற இடத்துல போயிட்டு இந்த மிளகாவோட தனியாவோட பருப்புங்கள்லாம் வாங்குறீங்கள, அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3 இருக்கும்லக்கா, அதோட மெஷர்மெண்ட், அதாவது அதோட ரேட்டெல்லாம் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லைக்கா, எது போட்டால் விலை கம்மியாக இருக்கோ அதை பார்க்கலாம். நான் சொன்னேன், ஐயோ அதுக்கு நான் வரலை, நீங்கள் அதுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கங்க, ஆள் வச்சு பார்த்துக்கங்க, எந்த ஃபஸ்ட்டு தான் இருக்கும், செகண்டு தேர்டெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லைக்கா நீங்கள் எழுதின்னு வாங்க, நான் பார்க்குறேன்னாங்க. நான் சொன்னேன், நான் மாற்ற மாட்டேன்னா, நீங்கள் வேணால் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க, நான் மிளகாலாம் மாற்ற மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த மிளகாவில் கேன்சர் வருதுன்றாங்க, மஞ்சள் இது வருதுன்றாங்க, வெறும் மிளகாத்தூள் சில்லி பவுடரில் கேசரி பவுடரை கலக்கிறேன்றாங்க. எவ்வளோ பார்க்குறோம், நம்ம வெளியில் பார்க்குறோம், தெரியுது நமக்கு. தெரிஞ்சு இதை போய் செய்யலாமா? இது ஒன்று எங்கள் அக்கா, ரெண்டாவது நாங்கள் எங்களோட தொழிலே எங்கள் ஊர், எங்கள் சொந்த பந்தம், என் பங்காளிங்க, எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹோட்டல் பிஸ்னஸ் தான் பண்ணுறோம். யார் எப்படியோ, எனக்கு கலப்படம் பண்ண பிடிக்கல.
ஒரு பொருள் நல்லா இல்லைன்னா அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் தூக்கி குப்பையில் கொட்டுவார். இன்றைக்கி பொங்கல் வைக்கிறாங்க, மாஸ்டர் பொங்கல் வைக்கிறாரு, அந்த பொங்கல் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா கூட அப்படியே தூக்கி கொட்டிடுவார் குப்பையில். இது எப்படி நம்ம வைக்கிறது, அந்த மாதிரியால் அவர். அப்படி இருக்க சொல்ல நம்ம செய்கிறதே ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, இதை பற்றி தான், சாப்பாட்டை பற்றி தான் எல்லாமே செய்கிறோம். அது செய்கிறது நல்லா செஞ்சுட்டு போகலாமே. அப்புறம் சரி நீட்டு அவங்க சரிங்கக்கா நீங்கள் சொல்கிறதே பண்ணலாம். நான் சொன்னேன் ரேட்டு கூட நீங்கள் அதிகமாக வச்சு கொடுங்க அவங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க, புரிய வச்சு இந்த மாதிரின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். சரிக்கா பேசலாங்க்கா வாங்கின அத்தனை வாட்டி அலைய வச்சுட்டு கடைசியில் அவர் எங்களை கூப்பிடவே இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ரொம்ப தைரியமான ஒரு லேடியாக இருக்கீங்க, அயன் லேடின்னு சொல்லுவாங்களே. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க வீட்டுக்காரர் இருக்க வரைக்கும் அவர் தான் உங்களுக்கு எல்லாமே எதுவுமே. கண்டிப்பாக. ஆனால் இன்றைக்கி அவர் தவறுனதுக்கப்புறம் அந்த 6 வருஷமாக வந்து நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணணும், பசங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்றீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சிங்கிள் மதராலாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? தைரியமாக இருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த எல்லாமே முடியும், நம்ம இருக்கிறதுல தான் இருக்குது, எல்லாமே முடியும். இப்போ எல்லாம் தூக்கி போட்டு வராங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, பெயிண்ட் பண்ணுறாங்க, பெயிண்டிங் வேலைக்கு போகிறாங்க லேடிஸுங்க. இப்போ நிறைய பேர் இருக்காங்க, லேடிஸுங்கெல்லாம் சொந்தமாக நிறைய பண்ணுறாங்க. இருந்தாலும் இப்போ வந்து லேடிஸை பார்த்து ஜென்ட்ஸ் பயப்படுற மாதிரி தோணுது எனக்கு, அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாமே பண்ணுறாங்களே, பஸ் ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, எல்லா வேலையும் பெயிண்ட் அடிக்க போகிறாங்க, எல்லா வேலையும் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. சின்னதாக வந்து ஒரு குழி பணியாரம் கடையாவது போட்டு சொந்தமாக செய்யணும்னு பார்க்குறாங்க, நல்லா வேலைக்கு போகிறாங்க லேடிஸ்லாம். வீட்டுக்காரங்க கூடவே இருக்காருன்னு எப்பவுமே நினச்சிப்பீங்களா நீங்கள்? கூடவே தான் இருக்கார், இப்போவும் கூடவே தான் இருக்கார். அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, அவருக்கெல்லாம் இப்படி ஆயிருக்கக்கூடாது, கூடவே தான் இருக்கார். அவர் போக மாட்டார் என்னை விட்டு. நீங்கள் நம்பினா நம்புங்க, இது வந்து எனக்கு சென்டிமெண்ட்டு. இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் இறந்து ஒரு 5வது நாள் கிடையாது, ஒரு 8 நாளோ 9 நாளோ. அது எங்கள் ஊர்லலாம் மந்திரிச்சு கட்டுவாங்கல்ல, ஊர்லலாம் மந்திரிச்சு கட்டுவாங்க, அவங்க பின்னாடியே வந்துடுவாங்க, ஆசைப்பட்டவங்க கூட போயிடுவாங்க அப்படி இப்படின்ட்டு. அதுக்காக எல்லாருக்கும் கட்டினாங்க இந்த கயிறு, எங்கள் வீட்டில் எல்லாருமே கட்டிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் அருந்துடுச்சு, எல்லாரும் போயிடுச்சு. எனக்கு இத்தனை வருஷம் ஆகி கலர் கூட மாறலை. இது எத்தனை வருஷமாக கட்டி? இது 6 வருஷம், 19 இறந்தாங்க, 6 வருஷமாக இருக்குது. இன்னும் இது கலர் கூட போகல எனக்கு. அதனால் எனக்கு தோணும் அவர் கூட இருக்கார், ஏதோ ஒன்று இருக்குது இதில், இந்த கயிறில் ஏதோ ஒன்று இருக்குது, கூட இருக்காருன்னு தான் நினச்சிப்பேன். நீங்கள் என்ன மாதிரி ஹெல்ப்லாம் எதிர்பார்க்குறீங்க ஃபினான்ஷியலாக? எனக்கு வந்து ஹெல்ப்பு எதுவுமே வேண்டாம், எனக்கு ஆர்டர் கிடச்சா போதும். ஹெல்ப்பு எதுவுமே வேண்டாம், எனக்கு ஆர்டர் கிடச்சா போதும். எனக்கு ஆர்டர் கொடுத்து என்கிட்ட மசாலா வாங்கினா போதும். மற்றபடியாக மீதியெல்லாம் பார்க்குறதுக்கு கடவுள் இருக்கார், ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவார். மற்றபடியாக எனக்கு ஆர்டர் கிடச்சா போதும், நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எல்லாம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா போதும். இது வேணும் அது வேணும்னு ஆர்டர் கொடுத்து ஒரு வாட்டி வாங்கி பாருங்கள், என்கிட்ட வாங்கி பாருங்கள், வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும். எதுவுமே பார்க்கலன்னா எப்படி? உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வட்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். Taste the Daily. Taste the Daily.